بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற பாடத்தில் திங்கள் செவ்வாய் ஆகிய 2 நாட்கள் சஹீஹுல் புகாரி என்கிற ஹதீஸின் நேரடி தமிழாக்கத்தையும் விளக்கத்தையும் பார்த்து வருகிறோம். இதுவரைக்கும் 180 ஹதீஸுகளை நம்ம பார்த்துட்டோம். 181வது ஹதீஸை பார்க்க இருக்கிறோம். 181க்கு என்ன செய்கிறாருன்னா ஒரு பாடம் கொண்டு வர்றார். ஹதீஸை போடும்போது தலைப்பு கொடுப்பார்ல, அது என்ன பாடம் கொண்டு வர்றாருன்னா, பாபுன் அர்-ரஜுலு யுவல்லிவு சாஹிபஹு, இதான் பாடம். அதாவது அர்-ரஜுல் ஒரு மனிதர், அதான் ஒழு செய்கிறோம்ல, ஒழு செய்கிறது அவரவர் தானே ஒழு செஞ்சுக்கிறணும். நான் தான் ஒழு செஞ்சுக்கிறணும். எனக்கு முடியாத ஒரு ஆளாக இருக்கேன்னு வைங்க, அப்போ என்ன செய்யலாம், அடுத்த ஆளுக்கு தண்ணி ஊற்றுவாங்க, நான் அதை கழுவிக்கிடுவேன், மறுபடியும் தண்ணி ஊற்றுவாங்க, கையை கழுவிக்கிறேன். ஒரு துணை, இன்னொரு ஆளுடைய துணையை கொண்டு ஒழு செய்கிறதும் இருக்குதுல்ல. இப்போ நேரடியாக ஹவுல்லேருந்து எடுத்து ஒழு செய்கிறது ஒன்று இருக்கிறது, டேப்பை திறந்து விட்டு ஒழு செய்கிறது ஒன்று இருக்குது. அது நம்மளாக செஞ்சுக்கிறோம். கொஞ்சம் முடியாத ஆளாக தானே செய்வாங்கன்னா அடுத்த ஆளை கொஞ்சம் தண்ணி ஊற்றுவாங்க, ஒரு செம்பிள் எடுத்து ஊற்றுவாங்க. அதை ஊற்ற வேறு என்ன செய்வார், ஒழு செய்வார். அப்போ ஒழு செய்கிறது அடுத்த ஆளுடைய தயவில் துணையில் ஒழு செய்கிறதுன்னு ஒன்று நடக்கும்ல, அதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்குதான்னு காட்டுவதற்கு தான் இந்த பாடம் கொண்டு வர்றார். பாபுன் அர்-ரஜுலு யுவல்லிவு சாஹிபஹு, ஒரு மனிதர் தனது நண்பருக்கு ஒழு செய்து வைக்கலாம். அர்-ரஜுல் ஒரு மனிதர், வல்ல அண்டா அடுத்த ஆளுக்கு ஒழு செஞ்சான்னு அர்த்தம். ஒழு செய்து வைத்தார். யுவல்லிவு சாஹிபஹு, தனது நண்பருக்கு ஒரு மனிதர் ஒழு செய்து வைத்தல் பற்றிய பாடம். நீங்கள் இன்னொரு ஆளுக்கு ஒழு செஞ்சு வைக்கிறது, நீங்களே கையில் ஊற்றி கழுவி விடுறது அல்லது தண்ணியை ஊற்றுறது, அவர் கழுவி கொள்வது, ஒரு துணை செய்வது பற்றிய பாடம். அதில் என்ன ஹதீஸ் கொண்டு வர்றாருன்னா, 181 ஹதீஸில் ஹத்தசனி முஹம்மது இப்னு சலாம், முஹம்மது இப்னு சலாம் என்பவர் நமக்கு சொன்னார். அவர் சொன்னார், அஹ்பரனா யஸீத் இப்னு ஹாரூன், யஸீத் இப்னு ஹாரூன் என்பவர் நமக்கு சொன்னார். அவர் யார் வழி அறிவிக்கிறார்னா, அன் யஹ்யா, ஹத்தஸ அன் யஹ்யா, யஹ்யா வழியாக அவர் அறிவிக்கிறார். அவர் யார் வழி அறிவிக்கிறார்னா, அன் மூஸா பின் உக்பா, மூஸா பின் உக்பா வழியாக அவர் அறிவிக்கிறார். அவர் யார் வழி அறிவிக்கிறார், அன் குரைபின், குரைப் வழியாக அறிவிக்கிறார். இந்த குரைபுக்கு ஒரு பயான் மாதிரி விளக்கம் கொண்டு வர்றார். குரைபுண்டா யார் என்றால் மௌலா இப்னு அப்பாஸ். மௌலானா அவரால் விடுதலை செய்யப்பட்ட ஒரு அடிமை. மௌலா இப்னு அப்பாஸ்னா இப்னு அப்பாஸுடைய விடுதலை செய்யப்பட்ட அடிமையாகிய குரைப் வழியாக. இப்னு அப்பாஸ், அந்த குரைபு யார் என்று கேட்டால், இப்னு அப்பாஸ்னால் விடுவிக்கப்பட்ட. மௌலாங்கிற வார்த்தை 2 அர்த்தத்துக்கு பயன்படுத்துவாங்க. அதாவது எனக்கு ஒருத்தர் அடிமையாக இருக்காருன்னு வைங்க, அவரை நான் விடுதலை செஞ்சிட்டேன்னு சொன்னால் என்னுடைய மௌலா. விடுதலை செய்யாமல் இருந்தால் எனக்கு அடிமையாக இருப்பார், அபுது. அது அடிமையாக இருந்தவரை நான் என்னை அடிமையாக இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டோம்னு சொன்னால் அவர் என்னுடைய மௌலா என்று விடுதலை செய்யப்பட்ட அடிமைங்கிறத பயன்படுத்துவாங்க. அதே மாதிரி ஒரு காஃபிராக முஸ்லீம் அல்லாத ஒருத்தர் என் முன்னிலையில் சொல்லி களிமா சொல்லி, நான் அவர் களிமா சொல்லி கொடுத்து என்னால் அவர் இஸ்லாத்துக்கு வந்தார்னு சொன்னால் அவரும் என்னுடைய மௌலாம்பாங்க. ஒரு மனிதரால் இஸ்லாத்துக்கு வந்திருந்தார்னு வைங்க, அப்போ மௌலாங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. ஒரு மனிதர் விலைக்கு வாங்கின ஒரு அடிமையை, வாரிசு முறையில் கிடைச்ச அடிமையை விடுவிக்கிறார்னு வைங்க, அப்போ மௌலான்னு சொல்லுவாங்க. 2 அர்த்தத்துக்கு இந்த மௌலாங்கிறது வரும். அப்போ அன் குரைபின், குரைப் வழியாக அறிவிக்கப்படுகிறது. அவர் யாருன்னு கேட்டால் இப்னு அப்பாஸின் மௌலாவாகிய குரைப் வழியாக அறிவிக்கப்படுகிறது. இந்த மூலாயை வச்சுட்டு தான் மூலா இஸ்லாம்னு சொல்கிறாங்கல்ல. ஒரு ஆள் வழியாக இஸ்லாத்தை தழுவுற ஆள் என்ன செய்வாங்கன்னா மௌலா இஸ்லாம்னு சொல்லுவாங்க. இந்த மௌலாங்கிற இந்த வார்த்தையை வச்சுக்கிட்டு தான். சரி, அன் உசாமா தப்னி ஜெய்தின், அவர் யார் வழியாக, குரைப் யார் வழியாக அறிவிக்கிறார்னா உசாமா வழியாக அறிவிக்கிறார். உசாமாண்டா யார், ரசூல்லாவுக்கு ரொம்ப செல்ல பிள்ளை. ரசூல்லா ஒரு ஆளை வளர்த்தாங்கல்ல, ஜெய்து, பிள்ளை இல்லைன்னு ஆக்கிட்டான். அப்புறம் அந்த ஜெய்துடைய மகன் தான் உசாமா. அன் உசாமா பின் ஜெயித், உசாமா வழியாக அவர் அறிவிக்கிறார். என்ன அறிவிக்கிறார்னு கேட்டால், இது உசாமா அறிவிக்கக்கூடிய சம்பவம். அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லம்மா அஃபால மின் அரஃபத்த, அரஃபாவிலிருந்து திரும்பி, அரஃபாவில் மைதானத்து ஹஜ்ஜி நேரத்தில் நடக்குது. ஹஜ்ஜிக்கு போயிட்டாங்க, அரஃபாவுக்கு போயிட்டாங்க. அரஃபாவிலேருந்து எங்கே செய்யணும், முஸ்தலிஃபாவுக்கு போகணும்ல.
அரஃபாவிலேருந்து கடந்து எங்கே செய்யணும், அடுத்த நாள் முஸ்தலிஃபாவுக்கு போகணும். அப்போ நம்ம அஃபால மின் அரஃபத்தை, அரஃபாவிலிருந்து அவர்கள் திரும்பிய பொழுது அதலன்னு சொன்னால் மெயின் பாதை இருக்குல்ல, அந்த மெயின் பாதையை விட்டு இப்படி இறங்கி போகிறது. அதில்னா அப்படி சாய்ந்தார்கள். ஷபி, ஒரு கணவாய் வழியாக எல்லாரும் போய்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ ரசூல்லா என்ன செய்கிறாங்கன்னா, யூரின் போக வேண்டிய ஒரு தேவை ஏதோ இருக்கிறது. அப்படி என்ன செஞ்சாங்க, அந்த கணவாய் பக்கம் ஒதுங்கிட்டாங்க. மக்கள்லாம் போய்கிட்டு இருக்கிறாங்க, ரசூல்லாவும் போய்கிட்டு இருக்கிறாங்க. அந்த போகிற பாதையிலே போகாமல், ஒரு பாத்ரூம் போனால் ஒதுங்கத்தானே செய்வாங்க. பாத்ரூம் போகிறதா இருந்தால் அந்த பாதையிலே பாத்ரூம் போக மாட்டாங்கல்ல, கொஞ்சம் ஒதுங்கிடுவாங்க. அப்போ லம்மா அஃபால மின் அரஃபத்தை, அரஃபாவிலிருந்து ரசூல்லா திரும்பிய பொழுது ஷேபுன்னா கணவாய் என்று சொன்னால் எதுக்கு சொல்லுவாங்கன்னா, 2 மலை இருக்கும்ல, 2 மலைக்கு மத்தியில் ஒரு பள்ளம் இருக்கும்ல, அதுக்கு பேர் ஷேபுமாங்க. 2 இப்படி ஒரு மலை இப்படி ஒரு மலை, அப்படி இருந்தால் வி ஷேப்பில் ஒரு பள்ளம் வரும்ல, 2க்கு நடுவில், அந்த பள்ளத்துக்கு பேர் தான் ஷேபு, கணவாயின்னு சொல்லுவாங்க. அப்போ ஷேபி, அந்த கணவாய் பக்கம் அவர்கள் இறங்கினார்கள், திரும்பினார்கள். திரும்பி ஃபகலா ஹாஜத்தஹு, அவங்களுடைய தேவையை மலைஜலம் கழிக்க ஏதோ ஒன்று செஞ்சுருக்கிறாங்க. ஃபகலா ஹாஜத்தஹு, தமது தேவையை நிறைவேற்றினார்கள். தேவையை நிறைவேற்றுதல் என்பது யூரின் போகிறதுக்கும் சொல்லுவாங்க, மலம் போகிறதுக்கும் சொல்லுவாங்க, 2க்கும் யூஸ் பண்ணுறது தான். போனார்கள், ஃபகலா ஹாஜத்தஹு, தேவையை நிறைவேற்றினார்கள். அதுக்கப்புறம் தேவை நிறைவேற்றிட்டாங்களா, அப்போ உசாமாவை தான் கூட வச்சுருப்பாங்க எப்போவுமே. உசாமா பின் ஜெயித் சொல்கிறாரு, அவர் என்ன செய்கிறாருன்னா, ரசூலுல்லாஹ் ஓரமாக இறங்கினோடனே அவர் வெயிட் பண்ணி நிற்கிறார். அவங்க அந்த மலைஜலம் கழிச்சிட்டு வரணுமேன்று நிற்கிறார். அப்போ இப்போ ஜஅல்து அசுப் அலைஹி, நான் என்ன செஞ்சேன், ரசூலுல்லாஹ்வுக்கு தண்ணீர் ஊற்ற ஆரம்பித்தேன். அப்போ யூரின் போயிட்டு இங்கே இவர்கிட்ட வந்துடுறாங்க. வந்தோன்னு ஒழு செய்யணும்ல, ஒழு செய்கிறதுக்காக நான் என்ன செஞ்சேன்னா, ஜஅல்து அசுப்பு, ஜாலாவுடைய அர்த்தத்தை நான் பல தடவை சொல்லிட்டேன். ஜாலன்னா ஆக்கினான் என்ற அர்த்தம். ஆனால் அந்த ஜாலாவுக்கு பிறகு ஒரு வினை சொல்ல போட்டோம்னு சொன்னால் ஆரம்பித்தான் அர்த்தமாக இருக்கு. ஜால குழு சாப்பிட ஆரம்பித்தான், ஜால எம்சி நடக்க ஆரம்பித்தான், ஜால எக்ரவு ஓத ஆரம்பித்தான், ஜாலையு சொல்லி தொழ ஆரம்பித்தான். இப்போ ஜாலாவுக்கு பிறகு ஒரு வருங்காலத்தை சேர்த்துட்டீங்கன்னு சொன்னால் ஜாலாவுக்கு ஆக்கினான் அர்த்தம் செய்யக்கூடாது, ஆரம்பித்தான் அர்த்தத்துக்கு வந்துடும். இப்போ ஜஅல்து அசுப்பு, நான் ஊற்ற ஆரம்பித்தேன். சப்பை என்றால் இப்போ தண்ணி இப்படி ஊற்றுறது. சப்பைங்கிற வார்த்தை என்னென்னு கேட்டால், செம்பில் இருந்து டம்ளரில் இருந்து இப்படி தண்ணியை ஊற்றுறோம்ல, அந்த மாதிரி ஊற்றுறதுக்கு பேர் சப்பை. அதிலேருந்து வருங்காலத்தில் தண்ணிலை ஒருமை அசுப்பு. சப்பை எசுப்பு எசுப்பு எசுப்பானி எசுப்புன, தசுப்பு தசுப்பானி எசுப்புன, தசுப்பு தசுப்பானின்னு அசுப்பு நசுப்புன்னு வரும்ல, அந்த வார்த்தை. இப்போ ஜஅல்து அசுப்பு அலைஹி, நான் அவர்கள் மீது தண்ணீரை ஊற்ற ஆரம்பித்தேன். எத்தவல்லவு, அவர்கள் ஒழு செய்தார்கள். அப்போ ரசூலுல்லாஹ் வந்தவொன்னே தண்ணீர் ஊற்றுவா சொல்லி திடீர்னு ஊற்றுவார். கொஞ்சம் ஒழு செய்து தண்ணியை கொண்டு வாங்கன்னு இருப்பாங்க, அவர் கொண்டு வந்திருப்பார். ரசூலுல்லாஹ் கையில் ஒரு ஊற்றுவார், ஊற்ற கழுவி இருப்பாங்க. அவ்வளோ நடந்திருக்கு. சொல்லும்போது செய்தியை மட்டும் சொல்கிறாங்க. திடீர்னு வந்தது கை ஊற்ற ஆரம்பித்தான்னா அவங்க ரெடியாக இருந்தால் தான் ஊற்ற முடியும். அவங்க கேட்டால் தானே ஒழு செய்யன்னு கேட்டால் தானே தண்ணியை ஊற்ற முடியும். அப்போ ரசூலுல்லாஹ் அந்த பாத்ரூம் போயிட்டு வந்தவுடனே கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு வாப்பா ஒழு செய்கிறதுக்குன்னு சொல்லியிருப்பாங்க. இவர் எடுத்துகிட்டு போயிருப்பார். எடுத்துகிட்டு போகும்போது நீனே ஊற்றுன்னு இருப்பாங்க. இவர் ஊற்றுறார், ரசூலுல்லாஹ் ஒழு செய்கிறாங்க. அப்போ ஜஅல்து அசுப்பு அலைஹி, அலைஹினா அலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் மீது நான் ஊற்ற ஆரம்பித்தேன். எத்தவல்லவு, அவர்கள் ஒழு செய்ய ஆரம்பித்தார்கள் சொல்லிட்டோன்னே அப்போ இவர் கேட்குறாரு, இப்போ ஒழு செய்யணுன்னு தண்ணி ஊற்ற சொல்கிறீங்களே, இப்போ எதுவும் தொழுக போறீங்களான்னு கேட்குறாரு. ஏன்னா தொழுகைக்கு தானே ஒழு செய்யணும், பாத்ரூம் போனவுடனே ஒழு செஞ்சான்னு கட்டாயமாக இருக்குது. இல்லை, பாத்ரூம் போயிட்டு ஒழு இல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்கலாம்ல. தொழுகை நேரத்தில் அதை தொழுகை நம்ம எப்போ செய்ய போகிறோம்னு நினைக்கிறோமோ அப்போ தான் நமக்கு ஒழு அவசியமாகும். அப்போ அவர் கேட்குறாரு, ஃபகுல்த்து, நான் கேட்டேன். உசாமா சொல்கிறார், நான் கேட்டேன், யாரை சொல்லலாம், அல்லாஹ்வுடைய தூதர், சொல்லி தொழ போகிறீர்களா, ஒழு செய்கிறீங்களா, இப்போ எதுவும் நிப்பாட்டி தொழ போகிறீங்களா அப்படின்னு கேட்டார். கேட்டேன்னு ஃபகால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல் முசல்லா அமாமக்க, தொழுகிற இடம் முன்னாடி இருக்கிறது, முஸ்தலிஃபாவில் இருக்குது, அங்கே தான் போய் தொழுக போகிறேன். இப்போ அந்த போய் போகிற பயணம் தான், அரஃபாவிலேருந்து போகிற முஸ்தலிஃபாவுக்கு போகிற வழியில் தான் ஒரு பாத்ரூம் போகிறாங்க. பாத்ரூம் போயிட்டு நான் ஒழு செய்ய தண்ணி கொண்டு வாங்குறாங்க. ஒழு செஞ்ச உடனே இந்நேரத்தில் ஒழு செய்கிறீங்களா, தொழுகிற நேரத்தை தானே செய்யணும், இப்போ ஏன் ஒழு செய்கிறீங்க, தொழ போகிறீங்களா, சொல்லி தொழ போகிறீர்களா என்று நான் கேட்டேன். வகால சொன்னார்கள், அல் முசல்லா அமாமக்க, தொழும் இடம் முன்னாடி இருக்கிறது, உனக்கு முன்னால் உள்ளது. உனக்கு முன்னால் என்பது முஸ்தலிஃபாவை சொல்கிறாங்க, போய்கிட்டு இருக்கிறோம்ல, அது முன்னாடி வருதுப்பா, அங்கே தான் போய் தொழுவ போகிறேன், இங்கே தொழுவலை. அப்போ அங்கே போய் தொழுவுறதுக்கு இங்கே ஒழு செஞ்சுட்டாங்க. ஒழுவோடு இப்போ இருப்போமேங்கிறதுக்காக செஞ்சுருப்பாங்க.
அல்லது அங்கே போயிட்டோம்னா அந்த கூட்ட நெரிசலில் ஒழு செய்கிறதுக்கெல்லாம் சிரமமாக இருக்குமேங்கிறதுக்காக வேண்டி இந்த இடத்துல ஒழுவோடவு போயிருமேனு செஞ்சுருக்கலாம். அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறது. இதில் வந்து அவர் ஒழு செய்கிறது ரசூலுல்லாஹ் செய்கிறாங்க. அவங்களா அந்த செம்புல இருந்து தண்ணியை ஊற்றி செய்யலாம்ல, அப்படி செய்யாமல் ஒருத்தர் ஊற்றுறாரு, இவங்க கழுவுறாங்க. அப்போ ஒருவர் உழவு செய்வதற்கு இன்னொரு ஆள் வந்து உதவி செய்கிறது என்பது மார்க்கத்தில் உள்ள தப்பு கிடையாது. அதான பாடம் என்ன போட்டார்? பாபு ரஜுலு ஒரு மனிதன் யுவல்லிவு சாஹிபஹு, தனது நண்பருக்கு ஒழு செய்து வைப்பது பற்றிய பாடம். நண்பர்னா எல்லாம் நண்பர்னு போட்டிருக்கு. நண்பர் மட்டுமல்ல, நண்பருக்கு வாப்பாவுக்கு உமாவுக்கு யார் கொண்டாலும் சரி. ரஜுலு யுவல்லிவு சாஹிபஹு, அவர் தனது தோழருக்கு வந்து என்ன செய்வது, ஒழு செய்வது பற்றிய பாடம்ன்றார்ல. அதுக்குரிய எங்கே வருதுன்னு கேட்டால் இதான் ஜஅல்து அசுப் அலைஹி வயத்தவல்லவோ, ரசூலுல்லாஹ்வின் மீது தண்ணீர் நான் ஊற்ற ஆரம்பித்தேன். ஒயத்தவல்லவோ, அவங்க ஒழு செய்ய ஆரம்பித்தார்கள் அப்படின்னு ஜால எத்தவல்லவோ அப்படி வச்சுக்கணும். அப்போ அதுக்கு அந்த பாடத்துக்கு பொருத்தமாக கொண்டு வந்துட்டாரா. அடுத்து ஹதீஸ் 182 அதே பாடம் தான். ஒரு மனிதர் இன்னொரு மனிதருக்கு ஒழு செய்கிறதுக்கு உதவி செய்தல்ங்கிறார்ல, அந்த பாடத்துக்கு ஒரு ஹதீஸை கொண்டு வந்தார். அது பொருத்தமாக இருக்கிறது. இன்னொரு ஹதீஸை கொண்டு வர, அதை பாருங்கள் என்ன கொண்டு வர்றாருன்னு கேட்டால் அதே பாடத்துக்கு தான். ஹதஸனா அம்ர் இப்னு அலியின், நமக்கு அம்ர் இப்னு அலி என்பவர் அறிவித்தார். அவர் சொல்கிறாரு, ஹதஸனா அப்துல் வஹாப் என்பவர் நமக்கு அறிவித்தார். அவர் சொல்லுகிறாரு, சமயத்து யஹ்யபுனு சாயித் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். அப்போ இவருக்கு யஹ்யா அறிவிச்சிருக்காருன்னு வழங்குறது. அவர் சொல்கிறாரு, அஹ்பரணி சாதிபுனு இப்ராஹிம் என்பவர் வந்து நமக்கு சொன்னார் அப்படிங்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் அண்ண நாஃபிய இப்னு ஜுபைர் இப்னு முத்தைமின் அஹ்பரஹு, நாஃபிய இப்னு ஜுபைர் இப்னு முத்தைம் என்பவர் அஹ்பரஹு இவருக்கு அறிவித்தார். யாருக்கு அறிவித்தார்? சாதிபுனு இப்ராஹிம் என்பவருக்கு சொன்னால் யாருன்னு கேட்டால் நாஃபி இப்னு ஜுபைர் இப்னு முத்தைம் என்பவர் சொல்கிறார். அவர் என்ன செய்கிறாருன்னா அன்னஹு, அவர் யார்? நாஃபி என்பவர் சமய உர்வா பின் முகைரா பின் ஷோபா, உருவா என்பவர்கிட்ட கேட்குறாரு. உருவாண்ட பல உருவாக்கள் இருந்திருக்கிறாங்க. இவர் முகைராவுடைய மகன் உருவா பின் முகைரா பின் ஷோபா. முகைரா பின் ஷோபா என்ற சஹாபியுடைய மகனாகிய உருவாவிடத்திலே அவர் செவியுற்றார். அப்போ உருவா தான் சொல்லியிருக்கிறாரு இந்த செய்தியை. உருவாவும் சஹாபி கிடையாது. அவர் யார் வழியாக சொல்கிறாரு? அனில் முகைரத்திபின் ஷோபா, முகைரா பின் ஷோபா வாப்பா வழியாக. உருவாவுடைய தகப்பனார் தான் இந்த முகைரா பின் ஷோபா. அனில் முகைரா பின் ஷோபா வழியாக அறிவிக்கிறது யாருன்னு கேட்டால் அவருடைய மகன் உருவா. அப்போ இந்த ஹதீஸ் அறிவிக்கிறது முகைரா பின் ஷோபாங்கிற சஹாபி தான் அறிவிக்கிறார். என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் அன்னஹு, அவர் யார்? முகைரா என்பவர் கான மா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர் ரசூலுல்லாஹ்வுடன் இருந்தார். ஃபீ சஃபரின், ஒரு பயணத்தில் இருந்தாராம். அவர் அறிவிக்கிறார். முகைரா சொல்கிறாரு அன்னஹு தான், அன்னஹு என்று அவர்ன்ற அர்த்தம். தன்னை பற்றி சொல்லும்போது அன்னஹுன்னா தான் என்று அர்த்தம். அன்னஹு தான் கான மா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ சஃபரின், ரசூலுல்லாஹ்வோட ஒரு பயணத்திலே தான் இருந்தேன் என்று முகைரா அறிவிக்கிறார். இப்போ நானும் ரசூலுல்லாஹ் ஒரு பிரயாணத்தில் இருந்தோம். வன்னஹு, அவர்கள் தஹபலி ஹாஜத்தின் லஹு, அப்படி பிரயாணத்தில் இருக்கும் பொழுது தஹப சென்றார்கள். லி ஹாஜத்தின் லஹு, அவங்களுடைய தேவைக்காக வேண்டி. தேவை என்றாலேயே அந்த மலைச்சலம் கழிக்கிறது தான் இயற்கை தேவை. லி ஹாஜத்தின் லஹு, அவங்களுடைய தேவைக்காக வேண்டி அப்படி சென்று விட்டார்கள். போய்கிட்டு இருக்கும்போது இருங்கப்பா அந்த வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. தஹபலி ஹாஜத்தின் லஹு, அவங்களுடைய ஹாஜத்துக்காக தேவைக்காக சென்றார்கள். சென்ற உடனே பிறகு வச்சுக்கிறதெல்லாம் போனார்கள். சென்று விட்டு வந்தார்கள். வந்து விட்டு எனக்கு உழு செய்கிறதுக்கு தண்ணி எடுத்துகிட்டு வாப்பான்னு சொன்னார்கள். அவர் ஊற்றுனாருன்னு அப்படி வருது. ஊற்றுனதெல்லாம் ஆரம்பிக்கிறது. திடீர்னு அப்படி வராது. அதுக்கு இடையில் பல உரையாடல்கள் நடந்திருக்கும். அதை சொல்லியிருக்க மாட்டாங்க. சொல்லாட்டா நமக்கு விளங்கும். வன்னஹு தஹபலி ஹாஜத்தின் லஹு, அவர் தனது தேவைக்காக ரசூலுல்லாஹ் போனார்கள். போன உடனே வண்ண முகீரா அவர்கள் ஜஅல யசுபுல் மா அலைஹி, அவர்கள் மீது தண்ணீர் ஊற்ற ஆரம்பித்தார். ஜஅல யசுபுல் மா அலைஹி, அவர்கள் மீது தண்ணி ஊற்ற அப்படின்னா என்ன அர்த்தம்? பாத்ரூம் போயிட்டு வர்றாங்க. வந்த உடனே தண்ணியை கொண்டு வாப்பான்னு சொல்கிறாங்க. நான் ஒழு செய்யணுங்கிறாங்க. அவர் என்ன செய்கிறாரு? தண்ணியை ஊற்றுறாரு. இவனும் அதில் மறைஞ்சு நிற்கிது. திடீர்னு தண்ணி ஊற்ற ஆரம்பித்தாருன்னா எப்படி முடியும்? பாத்ரூம் போனார்கள், தண்ணி ஊற்ற ஆரம்பித்தாருன்னா ரெண்டு ஒட்ட மாட்டேங்குதுல. ஒட்டாத காரணம் என்னென்னா நிறைய செய்திகள் சொல்லப்படாமல் விடுபட்டுருக்குது. விடுபட்டது ஏன் விடுபட்டுருக்குன்னா நமக்கு விளங்குறதுனால விடுபட்டுருக்குது.
வன்னஹு தஹபலி ஹாஜத்தின் லஹு, அவர் தனது தேவைக்காக வேண்டி ரசூல்லா போனார்கள், அதாவது பாத்ரூம் போனார்கள். போன உடனே வண்ண முகீரா அவர்கள் ஜஅல யசுப்பு ஊற்ற ஆரம்பித்தார், அல்மா தண்ணீரை அலைஹி அலன் நபி, தண்ணியை நபி மேலே ஊற்ற ஆரம்பித்தார். ஒஹுவ எத்தவல்லவு, அவர்கள் ஒழு செய்ய ஆரம்பித்தார்கள். இந்த தண்ணி ஊற்ற ஊற்ற ரசூல்லா ஒழு செய்கிறாங்க. அந்த ஒழு செய்கிறது எப்படிங்கிறது வருது. எப்படி செஞ்சாங்க? ஃபகசல வஜ்ஹஹு, முகத்தை கழுவுனாங்க. தண்ணியை கையில் ஊற்றுறாரு ரசூல்லா, முகத்தை கழுவுறாங்க. ஓ எதைஹி, தண்ணியை கையில் ஊற்றுறாரு, கையையும் கழுவுறாங்க. அப்போ ஃபகசல, ரசூல்லா கழுவினார்கள். வஜ்ஹஹு, அவங்களுடைய முகத்தையும் கழுவினார்கள். ஓ எதைஹி, இரு கைகளையும் கழுவினார்கள். கழுவிட்டு ஓ மசஹ பி ரஸிஹி, தலைக்கு மசகம் செய்தார்கள். எல்லாத்தையும் செய்யலை. படகாரியம் சுண்ணத்தெல்லாம் செய்கிறோம்ல, அதெல்லாம் விரும்பினா செய்யலாம், விட்டுறவும் செய்யலாம். அடிப்படையான கடமையை மட்டும் செஞ்சுருக்கிறாங்க. கை முகத்தை கழுவுறது, தலையை கழுவுறது, காலை கழுவுறது நாள் தானே. வேறு மற்ற வாயை கொப்பளித்தார்கள், மூக்குக்கு தண்ணி செலுத்தினார்கள், பல் துளைக்கினார்கள் என்றெல்லாம் இதில் வரல. அதெல்லாம் சாதாரண நிலையில் செஞ்சுக்கிடலாம். போதுமான உழவு தான் இது. ஃபகசல வஜஹு, முகத்தை கழுவினார்கள். ஓ எதைஹி, இரு கைகளையும் கழுவினார்கள். ஓ மசஹ பிராசிஹி, தலைக்கு மசகு செய்தார்கள். ஓ மசஹ அல் ஹுஃபைனி, இரண்டு காலுறைகள் மீதும் மசகு செய்தார்கள். காலை கழுவுறதுக்கு பதிலாக பிரயாணம் இல்லாட்டா கூட செய்யலாம்ல. பிரயாணத்தில் 3 நாளைக்கு, உள்ளூரில் இருந்தால் 1 நாளைக்குன்னு இருக்கிறது. ஓ மசஹ அல் ஹுஃபைனி, இரண்டு காலுறைகள் மீது மசகு செய்தார்கள் அப்படின்னு ஹதீஸ் இருக்குது. இதில் பாயிண்ட் எதுக்கு நமக்கு, இந்த தலைப்புக்கு உள்ள விஷயம் என்னன்னு கேட்டால், ரசூல்லா ஒழு செய்கிறது அவங்களா தண்ணி எடுத்து ஒழு செய்யலை. அடுத்த ஆள் ஊற்றுறார், ஒரு ஆள் ஊற்றுறாரு, இவங்க ஒழு செய்கிறாங்க. அப்போ ஒரு மனிதர் இன்னொரு மனிதருக்கு உதவி செய்யலாம், ஒழு செய்வதற்கு உதவலாம் என்கிற பாடத்துக்கு பொருத்தமாக இருக்கிறது. பெரிய சர்ச்சைக்குரிய விளக்கம் சொல்ல வேண்டிய செய்தி ஒன்றும் இல்லை. இதில் அர்த்தம் செஞ்சாலே விளங்கி போகிற ஒரு விஷயந்தான். அடுத்த பாடம் பாபு கிராத்தில் குரான், குரான் ஓதுவது பற்றிய பாடம். எதுக்கு பிறகு ஓதுவது? பாதல் ஹதசி, ஹதஸ்னா தொடக்கு, அதாவது உழு இல்லாமல், உழு நீங்கின பிறகு இல்லை குறிப்பு கடமையானதுக்கு பிறகு ஹதசும்பாங்க. பாதல் ஹதசி, ஹதஸுக்கு பிறகும் குரானை ஓதுவது பற்றிய பாடம். ஓ கைரிஹி, குரான் அல்லாத ஓதுறது, குரான் திக்கிற இடத்தையும் ஓதுறது. குரானையோ குரான் அல்லாதையோ ஓதுவது எப்போ ஓதுறது? பாதல் ஹதசி, ஹதஸுக்கு, அதாவது குரான் ஓதுறதுக்கு ஒழு தேவையில்லைங்கிறார். குரான் ஓதுறதுக்காக வேண்டி ஒழு செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. யூரின் போயிட்டு குரான் ஓதலாம், காற்று பிரிஞ்சால் குரான் ஓதலாம், பாத்ரூம் போயிட்டு என்ன செய்யலாம், குரான் ஓதலாம். குரான் ஓதுறதுக்கு எந்த ஒரு தடையும் இல்லைங்கிறதுக்கு இந்த பாடம். என்ன பாடம்? பாபு கிராத்தில் குரானி, குரானை ஓதுவது பாதல் ஹதசி. ஹதசி என்றால் ஒழுவை முறிக்கிற காரியத்தை ஹதசும்பாங்க. காற்று பிரித்தது, யூரின் போகிறது, அது மாதிரி அந்த மதிங்கிற அந்த இச்சை நீர் வெளிப்படுவது, இதுகள்லாம் ஹதசு. அல்லது தாம்பத்தியத்தில் விந்து வெளிப்படாத முறையில் தாம்பத்தியத்தில் ஈடுபடுவது, இதுகளெல்லாம் இதெல்லாம் செஞ்சுட்டு கூட குரானை ஓதலாம். அதுக்கு ஒழு செஞ்சுட்டு தான் ஓதணுங்கிறது ஒரு அவசியம் இல்லை. அப்படிங்கிறதுக்கு தான் அந்த தலைப்பு கொண்டு வந்திருக்கிறார். பாபு கிராத்தில் குரான், குரான் ஓதுவது பற்றிய பாடம். எதுக்கு பிறகு ஓதுவது? பாதல் ஹதசி, ஹதஸுக்கு பிறகு. கைரிஹின்னா குரான் அல்லாதது, குரானை ஓதுவது. குரான் அல்லாத ஓதுனா என்ன அர்த்தம்? திக்ர்கள் இருக்கும்ல, ஒவ்வொரு நேரத்தில் ஓத வேண்டிய திக்ர்கள், தஸ்பீகள்லாம் இருக்கும், அதுகளை ஓதுறது பற்றிய பாடம். இது பாடம் போட்டாரா? பாடத்தில் ஹதீஸ் கொண்டு வரதுக்கு முன்னாடி சில அறிஞர்கள் சொல்லக்கூடிய ஒரு கருத்தை நுழைக்கிறாரு. ஹதீஸ் ஒன்று வரல. ஒகால மன்சூர் என்பவர் சொல்கிறார், நான் இப்ராஹிம்னா இப்ராஹிம் நகையை தான் சொல்லுவாங்க. இப்ராஹிம் வழியாக மன்சூர் சொல்லுகிறாரு, லா பாச பில் கிராத்தி ஃபில் ஹம்மாமி, குளியலறையில் ஓதுவது குற்றமில்லை. இதெல்லாம் தேவையே இல்லை. யாரோ சொன்னார்னு நுழைக்கிறார். ஹதீஸ் தொகுப்பில் ஆளாளுக்கு என்ன தேவை சொல்லித்தான் இருப்பாங்க. அதை கொண்டாந்து இப்ராஹிம் சொன்னார்னு போடுறாரு. லா பாச பில் கிராத்தி ஃபில் ஹம்மாமி, ஹம்மாம்னா குளிக்கிறதுக்கான அறை, குளியலறை. அந்த குளியலறையில் ஓதுவது என்ன இல்லை, குற்றம் கிடையாது. மேலும் கத்திபிர் ரிசாலத்துனா மடல், கடிதம், தூது, செய்தியை எழுதுவது. அலா கைரு ஒலுயின், ஒலு இல்லாமல் மடல் எழுதுவதும் குற்றமில்லை. மடலில் குரான் வசனத்தை கூட எழுதுவோம், எழுதி கூட அனுப்புவோம், அதெல்லாம் குற்றமே கிடையாது. ஒலு இல்லாமல் என்ன செய்யலாம்?
பாத்ரூமில் குளியல் அறையில் ஒழு இல்லாமல் தானே இருப்போம். அப்போ குளியல் அறையில் இருந்துக்கிட்டே என்ன செய்கிறது, ஓதுறது வந்து குற்றம் கிடையாது. இதெல்லாம் வந்து ஒருத்தருடைய கருத்து, ஹதீஸ் கிடையாது. இதுக்கு நம்ம வந்து ஆதரித்து எதிர்த்து பேச தேவையில்லை. இதை வந்து இப்ராஹிம் சொல்லியிருக்கார், அவ்வளோதான். லா பாஸ பில் கிராத்தி ஃபில் ஹம்மாமி, குளியல் அறையில் ஓதுவது குற்றமில்லை. ஒபி கத்துபீர் ரிசாலத்தி, ரிசாலத்துன்னா கடிதத்தை எழுதுவது குற்றம் கிடையாது. அலா கைரி உலுயின், உழு இல்லாமல் கடிதம் கூட எழுதலாம் அப்படின்னு அவர் சொல்லிட்டார். கால ஹம்மாது சொல்கிறார் அந்த இப்ராஹிம், அதே இப்ராஹிம் சொன்னதாக ஹம்மாது சொல்கிறாரு. ஒரு ஆளை நீங்கள் பார்க்க போகும்போது அவர் ஆடை அணிந்தவராக இருந்தார்னு சொன்னால், பாத்ரூமில் இருக்கார் ஆள், டக்குன்னு போகிறீங்க, அவர் வந்து ஆடை அணிந்தவராக இருந்தால் அவருக்கு செலான் சொல்லு, நிர்வாணமாக இருந்தால் செலான் சொல்லாதேங்கிறாரு. நிர்வாணமாக குளிக்கவே கூடாதுன்னு இருக்கிறது. ஆனால் அவர் சொல்கிறார், எப்படி சொல்கிறாரு, இன்கான அலைஹிம் இசாருன், அவர்கள்னா யாரை நீ பார்க்க போனால் அவர்கள் மீது இசார் கீழாடை இருக்குமே என்று சொன்னால் சல்லிம், அவங்களுக்கு செலான் சொல்லிக்க. இல்லா, கீழாடை இல்லாமல் ஒருத்தர் குளிக்கிறதுக்காக கீழாடை இல்லாமல் நிற்கிறாரு, அது நிர்வாணமாக குளிக்கிறாருன்னு அர்த்தம். அப்படி இருப்பாரே ஆனால் பலாத்து சல்லிம், அவருக்கு போய் செலான் சொல்லாத அப்படின்னு இப்போ தேவையில்லாமல் கற்பனைகள் பண்ணுறாங்க. அவங்களா இன்கான அலைஹிம் இசாரும், அவர்கள் மீது ஒரு இசார்னா வேஷ்டிக்கு சொல்வது, இடுப்பு கீழே கட்டுறது, இசார் இருக்கும் என்று சொன்னால் சல்லிம், நீ செலான் சொல்லு. இல்லான்னா இல்லம் இயக்கும் அலைஹிம் இசாரும், அவங்கள்ட்ட வந்து இசார் இல்லை என்று சொன்னால், வேஷ்டி இல்லை என்று சொன்னால், வேஷ்டி அணியாமல் இருந்தால், இதை குளிக்கும்போது தான் இதெல்லாம் நடக்கும். விளங்காமல் என்ன செய்வாங்க, ஆடையெல்லாம் கழட்டி போட்டு குளிப்பாங்க. அப்படி இல்லாமல் இருக்குமே ஆனால் பலாத்து சல்லிம், அவங்களுக்கு நீ செலான் சொல்லிடாத என்றும் அந்த ஹம்மாது சொன்னாருங்கிறார். இது ஒரு அறிஞருடைய கருத்தை தலைப்பில் கொண்டாந்து போட்டார். நம்ம ஹதீஸுக்கு வரலாம். ஹதீஸ் என்ன வருதுன்னு கேட்டால் 183வது ஹதீஸ். ஹதசனா இஸ்மாயிலு, நமக்கு இஸ்மாயில் சொன்னார். கால, இஸ்மாயில் சொல்கிறாரு, ஹதசனி மாலிக் வந்து நமக்கு சொன்னார். அவர் யார் வழியாக சொன்னார்னா, அன் மஹரமா பின் சுலைமான், ஹத்தச அல் அக்பர அன் மஹரமா பின் சுலைமான், மஹரமா பின் சுலைமான் வழியாக அவர் அறிவிக்கிறார். அவர் யார் வழி அறிவிக்கிறார், அன் குரைபின் மௌலா இப்னு அப்பாஸ் மௌலாவாகிய குரைப் வழியாக அறிவிக்கிறார். அவர் என்ன செய்கிறார்னு கேட்டால், அப்துல்லா இப்னு அப்பாஸின் அக்பரஹு, அந்த மௌலா சொல்கிறார், குரைபு சொல்கிறாரு, அப்துல்லா இப்னு அப்பாஸ் என்பவர் அக்பரு தனக்கு அறிவித்தார். அப்போ அப்துல்லா இப்னு அப்பாஸ் தான் என்னுடைய முதல் அறிவிப்பாளராக வர்றாங்க. இப்னு அப்பாஸ் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாருன்னா, அன்னஹு, இப்னு அப்பாஸ் அவர்கள் பாத்தன்னா இரவில் தங்குதல், லைலத்துன்னு ஒன்று போடுறாரு, லைலத்து போடாட்டெல்லாம் அதான் அர்த்தம். இந்த மைமூனாண்டால் அதான் அர்த்தம். லைலத்தன் இந்த மைமூனாண்டால் அதான் அர்த்தம். பாத்தங்கிற சொல்லையே அர்த்தம் என்னன்னு கேட்டால் தங்குதல்னு அர்த்தம். பாத்தங்கிற வார்த்தைக்கு வந்து ஒருத்தன் வந்து ஒரு வீட்டில் போய் இரவில் தங்கினானையானால் அப்படிம்பாங்க. அந்த இரவையும் சேர்க்குறாங்கன்னா அது சும்மா கூடுதல் தெளிவுக்கு சேர்க்கறது தவிர அந்த லைலத்து போட்டால் தான் அந்த அர்த்தங்கிறது கிடையாது. அன்னஹு இப்னு அப்பாஸ் அவர்கள் லைலத்தன், ஒரு இரவு தங்கினார்கள், ஒரு இரவில் இரவு தங்கினார்கள். எங்கே தங்கினார்கள்னா இந்த மைமூனாவிடத்தில் தங்கினார்கள். இப்னு அப்பாஸ் போய் மைமூனா வீட்டில் தங்குறாங்க. மைமூனாங்கிறவங்க யார் என்றால் ஜவுஜின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாவின் மனைவியாகிய, ஜவுஜின்னா மனைவி. அப்போ ஜவுஜின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாவுடைய மனைவியாகிய மைமூனாவிடத்தில் போய் தங்கினார். யார்? இப்னு அப்பாஸ். இவர் அங்கே போய் தங்குறாரு என்று கேட்டிங்கன்னா, ஒஹிய, அந்த மைமூனா, ஹாலத்துஹு, இவருடைய சின்னம்மாவோ பெரியம்மாவோ, அம்மாவோட பிறந்தவங்கள ஹாலத்துமாங்க. சின்னம்மா பெரியம்மாவுக்கு 2 வார்த்தை வச்சுக்கிற மாதிரி அரபியில் அப்படி கிடையாது, ஹாலாமாங்க. ஹாலான்னா சின்னம்மாவும் ஹாலா தான், பெரியம்மாவும் ஹாலா தான், அம்மாவோட பிறந்தவங்க. அப்போ இந்த மைமூனத்தை ஜவுஜின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாவுடைய மனைவியாகிய மைமூனாவிடத்தில் வந்து தங்கினார்கள். வஹிய, அந்த மைமூனா அவர்கள், ஹாலத்துஹு, அவங்க இப்னு அப்பாஸுக்கு சின்னம்மான்னு வச்சுக்கிறோமே, சின்னம்மா வீட்டில் தங்கலாம்ல, ரசூலுல்லாவுக்கு மனைவியாக இருந்தாலும் அம்மாவோட பிறந்தவங்க வீட்டில் போய் ஒரு நாள் தங்குறார். தங்கின உடனே ஃபல்தஜாத்து, அந்த சம்பவத்தை இப்னு அப்பாஸ் விளக்குறார். ஃபல்தஜாத்து, இழுத்தஜான்னா இப்படி படுக்கிறது, உருக்களிச்சு படுக்கிறது, இப்படி மல்லாக்கப்படுத்தா இஸ்தல்கான்னு சொல்லுவாங்க. அப்படி படுக்காமல் இப்படி படுக்கிறது, இந்த பக்கம் சாஞ்சி படுப்பாங்கள்ல, வலது பக்கமோ இடது பக்கமோ ஒரு கழித்து ஒரு பக்கமாக படுக்கிறாங்கல்ல,
அந்த மாதிரி படுக்கிறதுக்கு பேர் இல்தஜா. அப்போ ஃபல்தஜா தூ, நான் உருக்கழித்து படுத்து கொண்டேன். ஃபி அருளில் விசாதத்தி, தலையணையின் அகலவாக்கில் நான் படுத்து கொண்டேன். ஒரு தலைவாணி போட்டு, நல்லா பெருசாக தலைவாணி போட்டிருக்காங்க. தலைவாணிங்கிறது வந்து இதுதான் தலைவாணின்னு வச்சுக்கிறோங்களேன். இது தலைவாணி, இது நீல வாக்குன்னு இதை சொல்லுவாங்க. இது அகலவாக்கு. நீலவாட்டில் அகலவாட்டில்ங்கிறாங்கல்ல. அப்போ நீல வாக்கில் 2 பேரும் படுத்துக்கிட்டாங்க. ரசூலுல்லாவும் மனைவியும் படுத்துருக்குறாங்க. இவர் இந்த பக்கம் அகல வாக்கில் இருக்கும்ல, இந்த பக்கத்தில் தலையை வச்சு இவர் படுக்கிறார், ஒரு கழிச்சு படுக்கிறார். அதாவது 3 பேர் படுக்கிறாங்க. ஒரு தலைவாணி தான், பெரிய தலைவாணியாக இருக்குது. அந்த தலைவாணி நீளமான பகுதியில் வந்து இவங்களும் 2 பேர் படுக்கலாம்ல, தலையை வச்சுக்கிட்டாங்க. அந்த பகுதி இருக்கிற அகல வாக்கில் அந்த பகுதியில் தலையை வச்சு அவர் இப்படி படுத்துக்கிட்டார். அதை சொல்கிறார். எப்படி சொல்கிறாருன்னா, ஃபல்த ஜாத்து ஃபி அருளில் விசாதத்தி. விசாதத்துன்னா தலைவாணின்னு அர்த்தம். தலையணை, தலைக்கு வச்சுக்கிறோம்ல, அது பஞ்சில் இருந்தாலும் சரி, கூலத்தில் இருந்தாலும் சரி, ஸ்பாஞ்சில் இருந்தாலும் சரி, தலையை அணைத்து கொள்வதற்கு வைக்கக்கூடியதுக்கு பேர் விசாதத்து. அந்த விசாதத்தினுடைய தலைவாணியுடைய அகலப்பகுதியில், அகலமான பகுதியில் வந்து ஃபல்தஜாத்து, நான் ஒருக்களித்து படுத்து கொண்டேன். ஒலுத்தஜா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லா அவர்களும் அஹ்லுஹு, அவங்களுடைய மனைவியும் ஃபீ தூலிஹா, அவனுடைய நீலவாக்கில் ஒருக்களித்து படுத்து கொண்டார்கள். அந்த நீலவாக்கில் உள்ள பக்கத்தில் தலையை வச்சு இப்படி படுத்துக்கிட்டாங்க. அவர் இந்த பக்கம் தலையை வச்சு படுத்துக்கிட்டார். இப்படி ஒரு சம்பவத்தை சொல்கிறார். சொல்லிட்டு இப்போ நாம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்போ ரசூலுல்லா இவர் தூங்காமல் கிடக்கிறார். தூங்காமல் கிடந்தது அறிவிக்கவே இயலும், இல்லை அறிவிக்க இயலாது. இப்போ நாம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறங்கி விட்டார்கள். ஹத்தா இதா இன்தஸஃபல் லைலு, இரவு சரி, நிஸ்புண்டா பாதின்னு அர்த்தம். நிஸ்புன்னா பாதி, இன்தஸஃபன்னா பாதியாக ஆனது. ஹத்தா இதா இன்தஸஃபல் லைலு, இரவு சரிபாதியாகும் வரை தூங்கினார்கள். சரிபாதினா என்ன, ஒரு 12 மணின்னு வச்சுக்கிடுவோம். ஒரு 6 மணிக்கு இரவு வருதா, 6 to 12 மணிக்கு சரிபாதி. சும்மா உத்தேசமான ஒரு கணிப்பு தான். அந்த காலத்தில் கடிகாரம்லாம் ஏது, ஒரு சரிபாதியாக இருக்கும்னு ஒரு கணிச்சுக்கிட்டு சொல்கிறது தான். ஹத்தா இதத்தஸஃபல் லைலு, இரவு சரிபாதியாகும் வரைக்கும் என்ன செஞ்சாங்க, அவங்க தூங்கினார்கள். அல்லது கபுலகு, அல்லது சரிபாதி கொஞ்சம் முன்னாடி, பி கலீலின், கொஞ்சம் முன்னாடி. கபுலகு பி கலீலின், அந்த சரிபாதி இரவுக்கு கொஞ்சம் முன்னாடி. பாதகு பி கலீலின், அல்லது சரிபாதி இரவுக்கு கொஞ்சம் பின்னாடி. கொஞ்சம், அதாவது சரிபாதியை சொல்ல முடியாதுங்கிறதுனால அநேகமாக சரிபாதியாக இருக்கலாம், அல்லது சரிபாதி கொஞ்சம் முன்னாடி இருக்கலாம், அல்லது சரிபாதி கொஞ்சம் பின்னாடி 12 மணியாக இருக்கலாம், அல்லது 12:15 இருக்கலாம், அல்லது 11:45 இருக்கலாம்னு சொல்கிற மாதிரி. 12 மணிங்கிறது ஒரு சரிபாதின்னு வைங்களேன், 11:45ங்கிறது சரிபாதி கொஞ்சம் முன்னாடி, 12:15ங்கிறது சரிபாதி கொஞ்சம் பின்னாடி. அந்த மாதிரி மணி இல்லாதனால அவர் இந்த வார்த்தையை போட்டு சொல்கிறார். தூங்குனாங்க என்பதை வந்து எவ்வளோ நேரம் தூங்குனாங்க, சரிபாதி வரைக்கும் தூங்கினார்கள். சரிபாதின்னு என்னால் அடி சொல்ல முடியாது. அல்லது கபுலஹூபி கலீலின், சரிபாதிக்கு கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் தூங்கினார்கள். அல்லது பாதஹூபி கலீலின், சரிபாதி கொஞ்சம் பின்னாடி, முன்ன பின்ன இருக்குமே தவிர பாதி தாங்கிறார். அப்படி தூங்கினார்கள். தூங்கின பிறகு இஸ்தைகல்லா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லா விழித்தார்கள். சரிபாதி வரைக்கும் தான் தூங்குனாங்க. 12 மணிக்கு எந்திரிச்சு என்ன செஞ்சாங்க, விழித்து கொண்டார்கள். இஸ்தைகல்லா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இஸ்தைகல்லனா தூக்கத்திலிருந்து விழிப்பது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விழித்தார்கள். விழித்து விட்டு ஜலச எம்சஹுன் நௌம அன் வஜீஹி பியதிஹி, அதாவது தூங்கினோன்னு கண்ணை கசக்குவோம்ல, அதாவது தூங்கி எந்திரிச்ச உடனே அப்படி கண்ணை கசக்கி அப்போ தான் ஒரு பிரைட்னஸ் கிடைக்குங்கிறதுக்காக அப்படி செய்கிற ஒரு வழக்கம் சிலருக்கு இருக்கிறது. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்களாம், தூங்கி எந்திரிச்ச உடனே இப்போ கண்ணை கசக்குவாங்களாம் அப்படியே. அது சொல்கிறார். இப்போ ஜலச உட்கார்ந்தார்கள். எம்சஹுன் நௌம, அந்த உறக்கத்தை தடவ ஆரம்பித்தார்கள். அந்த முகத்தை விட்டும், முகத்திலிருந்து தூக்கத்தை தூக்கி எறிகிறது, தொடச்சி எடுக்கிறது. எம்சஹுன் நௌம அன் வஜிஹி, முகத்திலிருந்து தூக்கத்தை துடைக்க ஆரம்பித்தார்கள், தடவ ஆரம்பித்தார்கள்னா அது கண்ணை கசக்கிறாங்கன்னு அர்த்தம். கண்ணை கசக்குனா முடிச்சிருவோம்ல. வியதிஹி, தம்முடைய கையினால் முகத்தை விட்டும் தூக்கத்தை துடைக்க ஆரம்பித்தார்கள். அது தூக்கத்திலிருந்து விடுபட ஆரம்பித்து உட்கார்ந்தார்கள். உட்கார்ந்துட்டாங்களா, உட்கார்ந்துட்டு சும்மா பிறகு ஓதினார்கள். அல் அஷ்ரல் ஆயாத்தி, 10 வசனங்களை.
அல் ஹவாத்திமி இறுதியான 10 வசனங்கள் மின் சூரத்தி ஆலி இம்ரான். ஆல இம்ரான் சூறாவில் ஆல இம்ரான் அத்தியாயத்தில் உள்ள கடைசி 10 வசனங்களை ஓதினார்கள். இப்போ இதான் பாடத்தலைப்பு. ரசூலுல்லாஹ் தூங்கிட்டாங்க. தூங்கி எந்திரிச்சா உழு இருக்குமா? உழு இருக்காது. அப்போ அவங்க தூங்கி எந்திரிச்சிட்டு ஓத ஆரம்பிக்கிறாங்க. தூங்கி எந்திரிக்கிறாங்க, சரிபாதி நேரத்தில் எந்திரிக்கிறாங்க. பாட தலைப்புக்குள்ள வாசகம் இதுதான் அவருக்கு. சும்மா பிறகு ஓதினார்கள் அல் அஷரல் ஆயாத்தி அல் ஹவாத்திம். ஹாத்திமான கடைசியில் உள்ள 10 வசனங்களை ஓதினார்கள். எதுனவு கடைசின்னா மின் சூரத்தி ஆலி இம்ரான். ஆலி இம்ரான் சூறாவில் உள்ள 10 வசனம் ஓதினார்கள். பிறகு அப்போ ஒழு செய்ய போகிறாங்க. இனிமேல் ஒழு செய்ய முன்னாடி ஓத ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்கள். சும்மா பிறகு எழுந்தார்கள். இலா ஷன்னின் அல்லகத்தின். ஷன்னி என்றால் தோளாலான தண்ணீர் பை. தண்ணீரை வச்சுக்கிறதுக்கு என்ன செய்வாங்க? தோல் ஆட்டுத்தோல் மாட்டுத்தோல் இருக்கும்ல, அந்த ஆட்டுத்தோல் மாட்டுத்தோல் என்ன செய்வாங்கன்னா பை மாதிரி தச்சு தண்ணிலாம் கசியாத இருக்கிறதுக்கு மெழுகுகளெல்லாம் தடவி அதை ஒரு பாத்திரமாக ஆக்கி வச்சுக்கிடுவாங்க. அது உள்ளக தண்ணியை ஊற்றி வைப்பாங்க. அந்த தண்ணி என்ன செய்யும்? ஒரு இதில் தொங்க விட்ருவாங்க. அப்படியே அந்த தண்ணி தொங்க விட்டு கீழே ஒரு வாய் மாதிரி கட்டியிருப்பாங்க. அதை அவிழ்த்து விட்டால் தண்ணி வரும், மறுபடியும் கட்டி வச்சுருவாங்க. அந்த மாதிரி தான் தண்ணியை யூஸ் பண்ணுவாங்க தோல் பாத்திரத்தில். அப்போ தொங்க விட்டு தான் வச்சுருப்பாங்க. தரையில் இந்த மண்பானை வைக்கிற மாதிரி வைக்க முடியாதுல்ல, சாஞ்சினும் சரைச்சினும் ஒரு கிரிப்பாக உட்காராது தானே. தோளாலான பாத்திரமாக இருந்தால் அது தொய்வாக தானே இருக்கும். தொய்வாக இருக்கும் பொழுது என்ன செய்ய முடியாது? ஒரு பிளாஸ்டிக்கில் உள்ள ஒரு பையில் தண்ணி ஊற்றினா என்ன செய்ய முடியும்? தொங்க விடலாமே தவிர தரையில் வைக்க முடியுமா? வச்சா சாஞ்சிருமே, கொட்டி போயிடும். அப்போ அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்காக என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் தொங்க விட்டு வச்சுருப்பாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா சும்மா பிறகு எழுந்தார்கள் இலா ஷன்னின், தோல் பையை நோக்கி. ஷன் என்றால் தண்ணீர் தொங்க விடப்பட்ட தோல் பை. அல்லகத்தின், அல்லக என்றால் தொங்க விட்டான்ற அர்த்தம். தொங்க விடுறதுன்னா தரையில் வைக்காமல் மேலே ஏதாவது ஒன்றில் கட்டி தொங்க விடுறது, தூக்கு போடுற மாதிரி. இலா ஷன்னின் அல்லகத்தின், தொங்க விடப்பட்ட ஒரு தோல் பைக்கு நோக்கி நடந்தார்கள், நின்றார்கள். நின்றுட்டு ஃபதவல்லா மின்ஹா, அந்த தோல் பையிலிருந்தே தண்ணி ஒழு செஞ்சார்கள். அந்த தோல் பையில் என்ன செய்வாங்கன்னா சின்னதாக வாய் மேலே ஊற்றுறதுக்கு பெரிய வாயை வச்சுருப்பாங்க. கீழ்ப்பகுதியில் ஒரு சின்னதாக ஒரு வச்சுருப்பாங்க. லேசாக அவுத்து விட்டோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வர்ற மாதிரி ஒரு செட்டப்பில் அந்த பை தயாரிக்கப்பட்டிருக்கும். அதை லேசாக திறந்து விட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வரும். அப்படி ஒழு செய்வாங்க. மடார்னு திறந்து விட்டாங்கன்னா உடனே காலியாயிரும். அப்படி செய்ய மாட்டாங்க. அப்படி வராத அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வர்ற மாதிரியான ஒரு ஏற்பாடு அடிப்பகுதியில் இருக்கும். ஊத்துற ஏற்பாடு மேல் பகுதியில் இருக்கும். மேல் பகுதியை கட்டி தொங்க விட்டுருவாங்க. தொங்க விட்ட நிலையில் ஒழுவு எப்படி செய்ய முடியும்னு கேட்டால் அந்த கீழ்ப்பகுதியில் அதை முடிச்சு அவுப்பாங்க. அது அந்த சின்னதாக வர்ற மாதிரி தான் செட்டப் பண்ணியிருப்பாங்க. அது மாதிரி ஃபதவல்லா, ஒழு செய்தார்கள் மின்ஹா, அந்த தோல் பையில் இருந்து ஒழு செஞ்சார்கள். ஒழு செஞ்சுட்டு ஃபஹ்சன உலுவாஹு, அவங்களுடைய ஒழுவை அழகான முறையில் செஞ்சார்கள். சும்மா நல்லா செஞ்சாங்க. எல்லாத்தையும் சேர்த்து வாய்க்கு ஒப்பிடிக்கிறது, பல் துளக்கெல்லாம் செஞ்சுருப்பாங்க. இதனுடைய தொடர்ச்சி இன்ஷா அல்லாஹ் என்ன செய்வோம், நாளைக்கு பார்க்கலாம்.